கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் கார்த்தி வீட்டில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, நான் பிரச்சனை பண்ணுன்னு அந்த இடத்துக்கு போகல, ஆனால் பிரச்சனை பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் உனக்கு இதெல்லாம் தேவையாப்பா? பாரு, நம்ம குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம்னு உனக்கே தெரியும்ல. இங்கே சத்தமாக கூட நீ பேச மாட்டேன், அங்கே என்னன்னா போராட்டம் ஆர்ப்பாட்டம் நீ என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்ல, ஐயோ அம்மா அதை நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு நிமிஷம் கத்திடுறாரு. சாரிம்மா அம்மா, அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நடந்துடுச்சு, தீபா பாடக்கூடாதுன்னு ரொம்ப பேர் வந்துட்டு பின்னாடி இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்கம்மா. இப்போ அதையும் வந்துட்டு நான் கேட்டுட்டு தீபாவை பாட விடாமல் தடுத்தேன்னு வைங்களேன், அப்புறம் நம்ம குடும்பத்துக்கு தாம்மா கெட்ட பேர். அந்த கெட்ட பேரை நம்ம குடும்பம் சுமக்கணுமா சொல்லுங்கள்? தீபா நாளைக்கு நல்லபடியாக பாடணும், அதுக்காண்டி தாம்மா என்னோட இத்தனை முயற்சியும் அப்படின்னு சொல்ல, ஒரு செகண்ட் வந்துட்டு அபிராமி அமைதியாக யோசிக்கிறாங்க. கடவுளே, நீ தான் காப்பாற்றணும், கார்த்திக் சாருக்கும் அத்தைக்கும் சண்டை வந்திருக்கிறது அப்படின்ற மாதிரியா அந்த சைடு தீபா யோசிச்சுட்டு இருக்க. எங்கிட்ட வந்துட்டு அபிராமி யோசித்து பார்க்குறாங்க. அங்கே ஜோசியக்காரங்க சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு சரி நம்ம கொஞ்சம் பணிஞ்சு தான் போகணும் அப்படின்ற மாதிரி, சரிப்பா நீ எதுக்கு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு கார்த்தியோட அப்பா சொல்கிறாங்க, அதெல்லாம் நம்ம பையன் பார்த்துப்பா அபிராமி, நீ எதுக்கு கவலைப்படுறா, அவன் தான் வந்துட்டு ஏதோ எதிர்பார்த்தாத சூழ்நிலை நடந்துச்சுன்னு சொல்கிறாள்ல, கார்த்திகை பற்றி நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, சரி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அருண் எல்லாருமே சொல்கிறாங்க. அதை கேட்டது கார்த்தி வந்துட்டு, நான் ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்ல, இருக்கட்டும் பனி பத்திரமாயிரும், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல, சரி நாளைக்கு எல்லாமே ப்ரோக்ராமுக்கு ரெடி பண்ணிட்டோமா, நம்ம எல்லாருமே கிளம்பி அங்கே போகிறது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொல்ல, நீ இதுக்காக ரொம்ப கஷ்டப்படுறப்பா அப்படின்ற மாதிரி அபிராமி சொல்கிறாங்க. அதை கேட்டது கார்த்தி வந்துட்டு அமைதியாக வந்துட்டு போயிடுறாங்க மாடிக்கு. அடுத்து சீன் வந்துட்டு தீபாவும் கார்த்தி இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ப்ரோமோவில். தீபா வந்துட்டு இது என்ன சார் கையில் பேக்கிங் அப்படின்னு சொல்ல, இந்தாங்க நீங்களே பிரித்து பாருங்க அப்படின்றாங்க. சார் அப்படின்னு சொல்ல, ஆமாம் பிரித்து பாருங்க அப்படின்னு சொல்ல, என்னது சார் இது அப்படின்னு கேட்க, நீங்கள் தான் இப்போ பிரித்து பார்க்க போகிறீங்களா, அதுங்களே என்கிட்ட கேட்குறீங்க, நானே சொல்லிட்டா அப்புறம் என்னங்க சஸ்பென்ஸு, அதனால நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு அப்படி என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை வந்துட்டு மெதுவாக ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம தீபாவும் கார்த்திக்கும் இருக்கிற மாதிரி கல்யாண ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்ததுமே தீபா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே வந்துட்டு அந்த ஃபோட்டோவை இப்படி கையை வச்சு தடவி கொடுக்க, நீங்கள் தான் நம்ம சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ இந்த வீட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணீங்கல்ல, அதுக்காண்டி தான் இந்த ஃபோட்டோ, இனிமேல் வந்துட்டு ஃபோட்டோ இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, தீபா வந்துட்டு அப்படியே ஆனந்த கண்ணீரே விட்டுடுறாங்க. எங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை கார்த்திக் சார் நீங்கள் எனக்காக ரொம்ப பண்ணுறீங்க, இப்போ கூட பாருங்கள் என்னோட ஆசையை வந்துட்டு நிறைவேற்றுறதுக்காக அத்தைக்கிட்ட நீங்கள் திட்டு வாங்குறீங்க, எல்லாமே என்னால தான் சார், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, உங்ககிட்ட இருந்து நான் மன்னிப்பு ஏதாவது கேட்டேனா, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என்னால் உங்களுக்கு அத்தைக்கிட்ட கெட்ட பேராக தானே நடக்கு, என்னால் தான் இவ்வளோ பிரச்சனையும், பல்லவின்ற ஒரு கேரக்டரை கொண்டு வந்ததுனால தானே இவ்வளவோ அப்படின்னு சொல்ல, சரி அதை பற்றி பேசாதீங்க, அதை பற்றி பேச வேணான்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லியிருக்கேன்ல, மற்றவங்ககிட்ட சொல்கிறதா நமக்கும், அதை வந்துட்டு இனிமேல் மறந்துடுங்க, நீங்கள் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு நல்லபடியாக பாடணும், அதில் மட்டும்தான் உங்கள் நோக்கம் இருக்கும், சாங்கில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்க, பண்ணியிருக்கேன் சார் அப்படின்றாங்க. பண்ணிங்களா இல்லைன்னா மைண்டை வந்துட்டு வேற எங்கேயோ ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டே இருப்பீங்களா, அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்ல, நல்லதா சார் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. நாளைக்கு உங்களோட அம்மா ஊரில் இருக்கிற, அதாவது எல்லாருமே பார்க்க போகிறாங்க உங்கள் சாங்கை, உங்கள் ஊரில் இருக்காங்க உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்ல, இதெல்லாமே உங்களால் தான் சார், இந்த நல்ல பேர் எனக்கு வாங்கி கொடுத்ததே நீங்கள் தான், எனக்கான அடையாளத்தை அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தது நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல, அது உங்களோட திறமைக்கு கிடைச்ச பரிசுங்க அப்படின்றாங்க. இருந்தாலும் நீங்கள் என் வாழ்க்கைக்குள்ளே வல்லாட்டி இதில் கிடைச்சிருக்குமா அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேர் ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டே தீபா உட்காந்துட்டு இருக்க, பின்னாடி வந்துட்டு மியூசிக் பிஜிஎம் எல்லாம் ஓடுது. கார்த்தி வந்துட்டு சிரிச்சுட்டு சரி நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. தீபா மட்டும் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, அந்த ஃபோட்டோ எவ்வளோ அழகு அப்படின்ற மாதிரி ரசித்து உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. எங்கே மாட்டலாம் அப்படின்ற மாதிரி சுற்றி முற்றி வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருது. பார்க்கலாம் நாளைக்கு எபிசோடில் தான் தீபா பாடுவாங்களா பாட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மேலே என்ன பிரச்சனை வரும்னு திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.